உறவுகளுக்கு வணக்கம். அரசியல் தளங்களில் மாற்றி மாற்றி கூட்டணி வச்சு ஒரு கட்சி நாசமாக போய் குட்டி சொல்ல போன கதைகள்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ஜாம்பவான்கள் கூட்டணி வச்சு தான் இன்றைக்கி காணாமே போயிருக்கிறாங்க. ஏன்னா மக்களுடைய நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் அது எங்கே உடைக்கப்படும் அப்படின்னா, நம்ம ஒரு தலைவனை நம்புவோம். அந்த தலைவன் சரியாக தான் நம்மளுக்கு பயணம் பண்ணுவான், நம்மளுக்கு சரியாக தான் நம்மளை கூட்டின்னு போவான் அப்படின்னு எல்லா மக்களும் நம்பும்போது அந்த தலைவன் என்ன பண்ணுவான், நம்ம யார் எதிரியாக நினைக்கிறோமோ அவங்க கூட போய் கூட்டணி வச்சுட்டு அவங்க கூட போய் கூப்பிட்டு சேர்ந்துட்டு நம்ம ஜெயிக்க போகிறது தோக்கடிக்க போகிறது இந்த எதிரி இல்லை, அது அந்த கிராம்பர் அந்தாண்ட பக்கம் மலையில் அந்த எதிரியை தான் நம்ம தோக்கடிக்க போகிறோம், நீங்கள் வாங்கன்னு சொல்லி அந்த படையை அவன் திரட்டினான்னு வச்சுக்கோங்க. அந்த தலைவன் அந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, காரி துப்புவாங்க. அந்த மாதிரி தான் அரசியல் தளத்தில் இந்த கூட்டணிகள் அப்படின்ற ஒரு விஷயத்த பல கட்சிகள் உடச்சி குட்டி சோறாகியிருக்கு. நம்ம எதிரின்னு சொல்லக்கூடிய கட்சியிலே போய் கூட்டணி வைப்பாங்க. நம்ம இதெல்லாம் நம்மளுக்கு துரோகி இந்த கட்சிகள் அப்படி சொன்ன கட்சிகளோட போய் கூட்டணி வைப்பாங்க. கடைசியில் அந்த கூட்டணி வைக்கிற கட்சிகளும் காணாமல் போயிடும். ஆனால் அந்த கட்சிகள் நல்லாயிருக்கும். இந்த தமிழ் சமூகத்திலேயே பெரும்பான்மை சமூகம் வன்னியர் சமூகம். யாரை கை காட்டுறாங்களோ அவங்க சிஎம்மாக உட்கார்ற அளவுக்கு ஒரு பெரிய கெப்பாசிட்டி வச்சுருந்த ஒரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. பெரும்பான்மையாக பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சமுதாயத்துக்காக குரல் கொடுக்குற ஒரு கட்சி தான். ஆனால் இன்றைய சூழலில் பார்த்தோம்னா அது சரியாக தான் பயணம் பண்ணிகிட்ருக்கான்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு இருக்குது. ஏன்னா இப்போது தொடக்கத்தில் அவங்களுடைய எழுச்சி பெரிய அளவில் இருந்தது. மக்கள்லாம் பயங்கர வரவேற்பு கொடுத்தாங்க. ஒரு மாபெரும் புரட்சியெல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் நம்ம குறைய சொல்ல முடியாது. அவ்வளோ பெரிய வரலாறுலாம் இருக்குது. அந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வரலாறுகளை நம்ம எடுத்து படிக்கும்போது என்ன நம்மளுக்கு வேதனைன்னா, இன்றைய காலம் அவங்களுக்கு ஒரு 18 சீட்டு ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா 23லேருந்து 18 தேய்பிரியாக தான் வந்துட்டுருக்கு. கொடுக்கப்பட்ட இடங்கள் குறைவாக இருக்குது. இந்த தேசிய கட்சிகள்லாம் பாருங்கள், எக்ஸ்ட்ரா 2 சீட்டு 3 சீட்டு வாங்கிட்டு இருக்காங்க. திமுகவில் இருக்கிற காங்கிரஸ் எப்படியோ ஒன்று குட்டிக்காரணம் போட்டு ஒரு 2 சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. பாஜக ஒரு 6 சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தான் இவங்க வாங்குறாங்களே தவிர, தேசிய கட்சிகள் அவங்களுடைய இருப்பிடத்தை தக்க வைக்கணும்னு அவங்க எக்ஸ்ட்ரா ஓடுறாங்க. இந்த கட்சிகளுக்குள்ளே என்ன பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தான் தெரியுது. இது தமிழர்களுக்கான கட்சி, தமிழ் சமூகங்களுக்கான கட்சியாக இருக்கும்போது கட்டாயம் திராவிடம் அப்படின்றது ஒரு பெரிய அளவில் ஏற்புடையாக இருக்காது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த சமூகத்தை வாக்குகளை வச்சு நம்ம ஜெயிக்கணும், அதை வச்சு நம்ம எதனா பயன்படணும்னு தான் நினைப்பாங்களே தவிர, இந்த மக்கள் மீதெல்லாம் ஒரு கரிசனை யாருக்கும் இல்லை. வன்னியர் சமுதாயம் அளவுக்கு நிகராக ஒரு படைபலமாக இருக்கிறது ஆதி தமிழ்குடி பறையர் சமுதாயம். அவங்களுடைய நிலைமை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி திராவிட கட்சிகள் வெறும் 6 சீட்டு 7 சீட்டுன்னு கொடுத்து அவங்கள அசிங்கப்படுத்திகிட்டு இருக்காங்க. இந்த 2 கட்சிகள் தான் 2 பார்ட்டிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற 2 பார்ட்டிக்கு நிற்கிறாங்க. ஒரு பெரிய படைபலத்தை அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்குறாங்க. அவங்க ஆட்சியில் உட்கார வைக்கிறதுக்கே இவங்க பெரிய தூணாக நிற்கிறாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் இவங்க யாரும் இவங்க ஆட்சியில் உட்கார்ற மாதிரி இல்லை. இன்னொருத்தர் ஆட்சியில் உட்கார வைக்கிறதுக்கு இவங்களுடைய போராட்டங்கள் இருக்குது. அதே மாதிரி இவங்களுடைய மதிப்பை இழந்து தான் போய் நிற்கிற மாதிரி ஒரு சூழல் வருது. இந்த சமூகங்கள், இவர்களை நம்பி இருக்கிற இந்த தமிழ் சமூகங்கள் எல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேலே வெறுப்புணர்ச்சி தாங்குது. என்னடா இவங்க நம்ம இவ்வளோ பார்த்தோம், கடைசியில் இப்படியே பண்ணுறாங்களேன்ற ஒரு சோகம் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் வேறு ஆள் இல்லைன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் அவங்க சிந்தனைக்குள்ளே இருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, சரி வேறு வழி இல்லை அப்படின்னு போட்டு போயிடுறாங்க. இங்கே தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று, அண்ணனோ தம்பியோ அப்பாவோ அம்மாவோ யார் தவறு செய்தாலும் நம்ம அது கேட்கணும், இப்படி போகாதீங்க அந்த பாதை தவறு அப்படின்னு. அதே மாதிரி தான் தலைவன் பாதை மாறி போனான்னா நம்ம போகக்கூடாதுன்னு வலிக்கணும். இந்த மக்களுக்கு புரிதல் ரொம்ப கம்மி. அதனால தான் இந்த பிரச்சனைகள் வருது. இவ்வளோ பெரிய சமூகம் இருக்கிற இந்த வன்னியர் சமூகங்களில் பெரும்பான்மையான மனிதர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா மேஸ்திரி வேலைக்கு, சித்தாள் வேலைக்கு, எலக்ட்ரிஷியன் வேலைக்கு தான் போகிறாங்க. அந்த வேலையை நான் குறை சொல்ல விரும்பலை. ஒரு படிப்பறிவு படிச்சுட்டு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்காமல் இப்படிலாம் சுற்றிட்டுருக்காங்க. இதை ஒரு போராட்டம் பண்ணி நான் வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு வாங்கி தரேன்னு சொல்லி பேசப்படும்போதெல்லாம் நமக்கு எதிராக பேசப்படுகிறவர்களோ இல்லை நம்ம அவங்களுக்கு எதிராக நம்ம பேசுகிறதுக்குள்ளேயே போய் கூட்டணி வச்சா அது நல்லா இருக்குமா? இந்த மாதிரி ஒரு பிளவுகள் ஏற்பட்டு இவங்களுக்குள்ளே நடக்கிற முரண்பாடால் இந்த சமூகங்கள் எல்லாம் வீழ்ச்சி விடுது. தமிழ் தேசிய சித்தாந்தம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இவங்க எல்லாமே கோர்வையாக நின்று இருந்தாங்கன்னா, இவர்கள் எல்லா சமூகங்களும் கோர்வையாக நின்று இருந்தார்கள் என்றால், இவங்களுடைய சாத்தியங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல,
ஒரு பெரிய இடத்துக்கு போயிருப்பாங்க. பெரிய இடத்துக்கு. இந்த தமிழ் சமூகங்கள்லாம் வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கியிருக்கோம். இன்றைக்கி வரைக்கும் விளிம்பு நிலையில் ரொம்ப கீழே இருக்குது. இன்றைக்கி எல்லோரும் நம்ம பெருமையாக ஒன்றா பேசிப்போங்க, நான் இப்படி அப்படின்னு. ஒன்றும் கிடையாது. நம்ம எல்லாம் விளிம்பு நிலையில் தான் இருக்கோம். இங்கே வாழ்வியல் சூழ்நிலைகளும் வந்து இவங்களுடைய பொருளாதார மேம்பாடுலாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் இந்த தமிழ் சமூகங்கள் எல்லாம் வந்து தமிழ் தேசியத்துக்குள்ளே வந்தால் தான் அவங்க நினைக்கிற ஒரு அரசியலை சாத்தியமாகும். அந்த ஒரு அரசியல் உருவாகிறதுக்கு இன்னும் எத்தனை வருஷங்கள் ஆகும் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இவர்கள் ஒன்றிணைந்தால் நன்றாக இருக்கும். இந்த அரசியலே மாறுபட்டுரும். ஒட்டுமொத்த அரசியலே நம்ம மாற்றலாம். அந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய ஒரு கெப்பாசிட்டி வச்சுட்டுருக்கிற ஒரு கட்சிகள் இவங்கெல்லாம். ஆனால் இவங்களுடைய பலம் தெரியாமல் ஒரு யானையை வந்து செயின் இதில் போட்டு கட்டி வச்சுட்டுருக்கிற மாதிரி இருக்கிறாங்க இந்த திராவிட கட்சிகளுக்கு இவங்க. அதுதான் இந்த சமூகங்கள் எல்லாம் வீழ்ச்சி வரதுக்கான காரணம். இந்த திமுக, அதிமுக இவர்கள் எல்லாமே வந்து இதை வச்சு பயன்பாட்டில் தான் மேம்பட்டு போவாங்களே தவிர, இந்த சமூகங்கள் எல்லாம் மேம்பாட்டுறதுக்கு அவங்க ஆசைப்படுவாங்களான்றதுலாம் எனக்கு தெரியல. இந்த பிரச்சனைகளால் சமூகங்களுக்குள்ளே வந்து எனக்கு இடஒதுக்கீடு கிடைக்கல, உனக்கு இடஒதுக்கீடு அப்படி மாற்றி முரண்பாடுகளாக வரதுக்கான காரணமே அதுதான். அரசியலில் தெளிவாக புரிதலோடு நம்ம தமிழ் சமூகங்கள் எல்லாம் ஒன்றிணைஞ்சு ஒரு தமிழ் தேசிய அமைப்பாக ஒரு அரசியலை கட்டமைச்சு எழுந்து போனாங்கன்னா கட்டாயம் எல்லாமே சாத்தியமாகுன்றது தான் என்னுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து. இது யாரையும் நான் வந்து குறை சொல்கிறதுக்காக பேசலை. தனிப்பட்ட என்னுடைய கருத்தாக தான் நான் இதை சொல்ல வரேன். நன்றி.